ஹாய் ஆல். இப்போ அன்ஈவனாக இருக்கிற ஒரு சாரீ எட்ஜஸில் வந்துட்டு எப்படி ஃபால்ஸ் அப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அன்ஈவனாக இருக்குது, எட்ஜஸ் மட்டும். ஏன் அப்படின்னா அது ஒர்க் பண்ணியிருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது. ஒரு வேவியாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ லென்த்துக்குலேருந்து நீங்கள் ஃபால்ஸ் வைக்க போகிறீங்கன்றதை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே எட்ஜஸில் தான் வந்து ஃபால்ஸ் வைப்போம். அந்த எட்ஜஸில் வைக்கக்கூடாது. எந்த இடத்துல வேவியாக இருக்கோ அந்த வேவி இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் வைக்கணும். அப்போ வைக்கும்போது அந்த சாரியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அது வேவியாக இருக்கும், நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணி தான் வச்சுட்டு வரணும். ஸ்ட்ரைட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த இதுலேயே வந்து வரும். ஆனால் வந்து அந்த வேவியாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஃபால் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கி தான் வைக்கணும். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபால் அட்டாச் பண்ணுங்கள். ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக் செமையாக வரும். வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இதை வச்சுட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக வச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் டேர்ன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஊசியை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டே வரேன். இதோட ட்ரிக் பார்த்திங்கன்னா, நீங்கள் டேர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்கிற சாரீ வந்து ஃபோல்டாக வரக்கூடாது. அதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபால்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்றதுக்கு. இந்த இடத்துல ஊசியை லாக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணும்போது சாரீ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. இந்த இதில் வந்து ஒரு லாக் பண்ணி ஊசியை இறக்கி லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணுங்கள். இந்த டேர்ன் பண்ணும்போது நல்லா இழுத்து விட்டு சாரியை அயன் பண்ண மாதிரி நீட்டாக பண்ணி அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. கீழே பாருங்கள், எந்த ஃபோல்டுமே எனக்கு தெரியல. கிளாத்தில் வந்து கீழே வந்து ஃபோல்டு இருக்கக்கூடாது. சாரியில் ஃபோல்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது சரியில்லைன்னு அர்த்தம், தப்பாக வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா 2 சைடுமே வந்து ஈவனாக மேட்ச் ஆகிட்டே வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஈவனாக மேட்ச் ஆகிட்டே வருது. ஃபைனல் லுக் நான் பேக் சைடில் திருப்பி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு. ஃபுல்லாகவே இதே மாதிரி பேக் சைடில் இழுத்துட்டு தைங்க. கரெக்டாக முன்னாடி பின்னாடி அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. நம்ம நார்மலாக ஃபால்ஸ் வைக்கிறது வந்து நார்மல் கிளாத்தில் இல்லைன்னா சில்க் சாரியில் வைக்கிறது ஈஸி. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல வைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சு பேக் சைடில் டர்ன் பண்ணி கட்ட பாருங்கள்.